நாங்கள் நம்புகின்றோம் இதற்கு ஒரு நல்ல நியாயம் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எல்லாம் எங்களுடைய உணர்வு, அதாவது இன உணர்வுக்காக வேண்டி சேர்ந்தவர்கள் சாவுக்கான உண்மையானதும் நீதியானதும் பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு நாடுகள் எங்களுக்கு இன்றைக்கு ஒருவருக்கு எங்களுடைய மனங்களிலே பயன்களை உருவாக்குகின்ற உலகத்தில் எங்கு தமிழர்கள் இருந்தாலும் இப்படி விஷயம் நடக்காது. நடந்தால் குரல் கொடுக்க எங்களோட உறவுகள் இருக்கு. ஒன்றில் அவங்க கண்ணீர் புகை அடிச்சிருக்கணும், இல்லை என்று சொன்னால் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது அவரை விழுத்தி இருக்காரு அல்லது காலுகளை சுட்டிருக்கணும். இதை மீறி l'usage de cette arme était-il vraiment nécessaire? Donc ce que l'on demande aujourd'hui. Là, la ville de Bobigny reste solidaire et on aura peut-être எங்கள் உறவாக நின்று எங்கள் சொந்தங்களாக வந்து. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சொன்ன இருக்கிறீங்களா? அதாவது இன்றைக்கு அமைதி பேரணி பொபினியில் நடக்குது. அதுக்காண்டி எங்களோட உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறோம். போன 30ஆம் தேதி காவல்துறையால் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்ட வைத்திலிங்கம் புவனேஸ்வரனுடைய அமைதி பேரணிக்கு எங்களுடைய உறவுகள் இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஏன்னா வந்து கொண்டிருக்கணும் இங்கத்த மேரி, அதாவது நகரபிதா எல்லாம் அதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த பேரணி நடந்து கொண்டிருக்குது. இன்னும் தொடங்கல என்றாலும் எங்களுடைய உறவுகள் அவையுடைய ஆதரவை கொடுத்திருக்கணும். பாருங்க, நாங்கள் நம்புகின்றோம் இதற்கு ஒரு நல்ல நியாயம் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சம்பவமாக நடக்கப்படாது. இதே ஒரு வேறு நாட்டுக்காரனுக்கு நடந்திருந்தால் இந்த பிரச்சனையை நாம விரிவுபடுத்த முடியாத அளவுக்கு சேதப்படுத்தியிருப்பாங்க. இது நம்ம தமிழ் ஜனமன்ற வழியாக அமைதியாகவும் ஆறுதலாகவும் இந்த விஷயத்தை கையாடினோம். நல்ல முடிவொன்று மேயர் எடுத்து கொடுப்பார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மேயர் எங்களுக்கு சப்போர்ட் தருவார் என்று ஒரு நம்பிக்கை இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இந்த ஒரு துன்பியலான கட்டத்தில் எங்கள் உறவாக நின்று எங்கள் சொந்தங்களாக பல்வேறுபட்ட வேலை பழுவிலும் பல்வேறுபட்ட இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள் இங்கே இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் எத்தனையோ வேலைகள் இருக்கும் உங்களுக்கு. அதையும் பொருட்படுத்தாது அந்த எங்களோட தம்பியோட எங்களோட நட்போட பழகிய ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு போலீசாரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு அநியாய படுகொலைக்கு நீதியையும் உண்மையையும் கோருகின்ற இந்த அறவழி அமைதி பேரணிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னென்னு சொன்னால் உண்மையில் இது ஒரு எங்களால் இன்னும் அந்த அதிர்ச்சியிலே அவர் இறந்தார் என்ற செய்தியை கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஏனென்றால் நீண்ட காலத்துக்கு பின்னர் அவரை சந்திக்க நான் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்ல முடியும்? நான் பிரான்சில் தான் வசிக்கின்றேன். இது பொபினி போர்த்திலாவில் இடத்தில் நிற்கிறோம். 30/5/2026 அன்று பிரான்ஸ் பொபினியில் அமரர் வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் குட்டி அவர்களின் மரணத்துக்காக உண்மை நீதியும் கேரி அறவழி அமைதி பேரணி என்கின்ற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். நாங்கள் இன்று இந்த போராட்டம் எதற்காக நடத்துகிறோம் என்று சொன்னால், ஒரு ஈழத்தமிழன் எந்த நாடுகளிலும் இனி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் வெளிச்சேர்த்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இவர் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு போலீசாரால். அதாவது இங்கே பிரான்ஸ் நாட்டிலே அல்ல, சகல நாடுகளிலுமே சட்டம் இருக்கிறது. ஒரு வைத்தியக்காரனாக இருந்தாலும் மனநோயாளியாக இருந்தாலும் அவர் உயிரோடு தான் கைது செய்யப்பட வேண்டும் என்றது சட்டம். ஆனால் இங்கே அவரை உயிரோடு பிடிக்கவில்லை. அவரை சுட்டு சாகடித்திருக்கிறார்கள் போலீஸ். ஆகவே இந்த பிரான்ஸ் தேசத்திலே இப்படியான ஒரு நிகழ்வு தமிழ் மக்கள் யாருக்காவது இப்படியான ஒரு நிகழ்வு இருந்தாலும் சரி, யாருக்காவது அநியாயமான ஒரு செயல்பாடு நடைபெறக்கூடாது என்பதற்காக
நாங்கள் இந்த ஒன்று கூட, அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி இருக்கிறோம். பெற்ற ஒரு நிலையிலே நாங்கள் இனம் சார்ந்து சகல நாடுகளிலும் இருக்கிறோம். அப்ப சகல நாடுகளிலுமே எங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில தான் நாங்க இந்த நாடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறோம். பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு நாடுகள் எங்களுக்கு இன்றைக்கு ஒருவருக்கு எங்களுடைய மனங்களிலே பயங்களை உருவாக்குகின்ற ஒரு தன்மை செயல்பாட்டை அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த நாடுகளிலே பாதுகாப்போடு வாழ முடியுமா இல்லையா என்பதை இங்கத்திய அரசாங்கமும் இந்த போலீஸும், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போலீஸும் எங்களுக்கு வாக்குறுதிகள் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த போராட்டமானது உங்களோட வாக்குறுதிகளை எதிர்பார்த்து இந்த போராட்டங்களை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு நிலையான ஒரு வாக்குறுதிகளை தாங்க. தமிழர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத நாடுகளை நாங்கள் இங்கே உங்களை நம்பி வாழலாம் என்கின்ற அந்த தைரியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தால் அதுவே எங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் சொந்த நாட்டையும் அகதிகளாக இடம்பெயர்ந்தோம், உங்களிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறோம். நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுடைய பாதுகாப்பு பற்றிய உறுதியான ஒரு செய்தியை எங்களுக்கு நீங்கள் தருவீர்கள் என்று சகல நாடுகளிலும் வாழ்கின்ற எங்கள் தமிழ் உறவுகளுக்காக நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் குரல் கொடுத்து கேட்கிறோம். நீங்கள் எங்களுடைய பாதுகாப்புகளை பலப்படுத்துங்கள், உங்களுடைய வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது முடிவு தெரியாத ஒரு அமைதி பேரணி சிறப்பாக எங்களுடைய தமிழருக்காக வருங்காலத்துக்காக நடந்து முடிய போது என்னுடைய காணொளிகளை கண்டு இந்த பேரணியில் வந்து கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. மனமார்ந்த கோடான கோடி நன்றிகள். இந்த காணொளியை நீங்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொண்டால்தான் இப்படி உலகத்தில் எங்கு தமிழர்கள் இருந்தாலும் இப்படி விஷயம் நடக்காது. நடந்தால் குரல் கொடுக்க எங்களோட உறவுகள் இருக்குது. அதாவது இந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்தது காசோ பணத்துக்காக வேண்டி இல்லை, எல்லாம் எங்களுடைய உணர்வு, அதாவது இன உணர்வுக்காக வேண்டி சேர்ந்த உறவுகள். எங்களோட இனத்தை தவிர எங்களோட மற்ற, அதாவது பிரெஞ்சு நாட்டுக்காரர்களும் இதில் ஒன்று சேர்ந்திருக்கணும். ஸோ இந்த காணொலியை பார்த்ததுக்கு, எனக்கு ஆதரவு தந்ததுக்கும் மிக்க நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். நன்றி, வணக்கம். ஆனா இப்படி ஒரு நிலைமை இனி ஒரு ஆளுக்கு வரக்கூடாது. தமிழ் மக்கள் இல்ல, எந்த ஒரு மக்களுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இரண்டாலும் அவருக்கு வேற இடத்துல சொல்ல தெரியல. இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது. இனி வேண்டி அண்ணா வந்துதான் இந்த விடயத்தை முதல்ல போட்டது நீங்கள் நினைக்கிறேன். நல்லா விளக்கமாக போட்டிருந்தீங்க. இதை பற்றி நீங்கள் வடிவா யூடியூப்ல சொல்லியிருக்கீங்க. எங்களோட உறவுகளுக்கு நீங்கள் கருத்தை சொல்லுங்க இந்த விடயத்தை பற்றி. இல்லை, நிச்சயமா இதில் இறந்தது எங்களுடைய தமிழர் ஒருவர். அதில் அவரில் தவறு இருக்கா இல்லையா என்பதை கடந்து எதிர்வருகின்ற காலத்தில் இன்னொரு தமிழருக்கு இவ்வாறான சம்பவம் இடம்பெறக்கூடாது என்பதற்கான அநீதிக்காக இந்த போராட்டம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அவருடைய எதுவாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு போலீஸார் வந்த இடத்துல போலீஸார் அதை சரியான முறையில் கடைப்பிடிச்சிருக்கணும். போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்துறதுக்கு உடனடியாக நடவடிக்கை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்றில் அவங்க கண்ணீர் புகை அடிச்சிருக்கணும், இல்லை என்று சொன்னால் எலக்ட்ரிக் ஷோக் அடிச்சது அவரை விழுத்தி இருக்காரு, அல்லது காலுகளை சுட்டிருக்கணும். இதை மீறி நெஞ்சில அவர்கள் சூடு வைச்சது அல்லது அவருக்கு துப்பாக்கி பிரயோகம் செஞ்சது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுக்காக தான் நாங்கள் இந்த அநீதிக்கான ஒரு போராட்டமாக போராட்டத்தில் இதில் நிற்கிறோம். இதில் என்ன நீதி கிடைக்கும்? இதில் நீதி கிடைக்குதா இல்லையா என்பதை கடந்து இன்னொரு தமிழருக்கு இவ்வாறான சம்பவம் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்பதான் இந்த அப்ப இன்னொரு தமிழர் இதே மாதிரி தவறு யாரும் எங்கிட்டாங்களும் செய்யக்கூடாது. ஒரு மொழி தெரியாது அல்லது பாச தெரியலை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சரி அதை மொழியை படிச்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு தமிழருக்கு இவ்வாறான நிகழ்வு இடம்பெறக்கூடாதான் இன்றைய நோக்கம். நடந்தது முடிஞ்சது, ஆனால் இன்னொருவருக்கு இவ்வாறான அனுமதி நடக்கக்கூடாது. நடந்தா நான் கேட்கறது நாங்கள் எங்களோட சமுதாயம் இருக்குன்றது தெரிய வரணும். அதை விட
அவருடைய உண்மையான மரணத்துக்கான காரணம் வெளியில கொண்டு வரணும். அவ்வளவுதான் இதுக்கான இது இல்லை. அவரோட பிள்ளை இருக்கா இல்லையா என்பதை கடந்து போலீசாரனுடைய கேமரா இருக்கு, வீட்டுக்குள்ள கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் வச்சுக்கொண்டு கட்டாயம் இவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் என்றது அவருடைய குடும்பத்தாருடையதும் இந்த ஆர்ப்பாட்ட குழுவினுடைய நோக்கம், எல்லாருடைய நோக்கமா இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி. நிச்சயமா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து துரோகம் சேனல். நீங்க எல்லாருமே இங்கே பிரான்ஸ்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆதரவு தரப்படுறீங்க. என்ன தவறுகள் பிள்ளைகள் இருந்தாலும் எங்களை இந்த சின்ன பிள்ளைகளை தவறுகளை மன்னிச்சு கொண்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வருமாறு அன்போட கேட்டுக்கொள்கிறேன். On va attendre d'avoir les éléments d'information sur l'affaire qui est malheureusement, j'ai envie de dire, en cours. On en saura plus peut-être dans les jours qui viennent, dans les semaines, dans les mois qui viennent. Et ça permettra peut-être aussi aux amis et à la famille de faire le deuil, un deuil nécessaire pour toutes et tous. En tous les cas, voilà, la ville de Bobigny reste solidaire et on aura peut-être à nouveau l'occasion de se réunir pour discuter tous ensemble de ce qui s'est passé. Oui, merci à tous ceux qui sont là aujourd'hui. பங்கேற்கிறது எங்களுக்கு இப்படியான சம்பவங்கள் இனிமேல் காலத்தில் நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் முதலாவது நாங்கள் எங்களுக்கு அறிஞ்ச தகவலின்படியும் அதே நேரத்தில் ஊடக தகவலின் அடிப்படையிலும் பார்க்க காவல்துறையினரும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை ஒன்று இருந்தது. ஆனால் அதிலேயும் துப்பாக்கியை பாவிக்கிற அளவுக்கான ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருந்தது. இன்னொரு கருத்து பெரிய தீவிரவாதிகள் எல்லாம் அதனுடைய கொலையெல்லாம் சொல்லி தீவிரவாதிகள் எல்லாத்தையும் உயிரோட பிடிச்சிருக்காங்க. ஐரோப்பால அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை இப்படி சுட்டுக் கொள்வது இது என்னன்னு சொன்னா, இந்த இப்படியான விஷயம் சட்டத்துல ஐஆர் ஏசி உடன்ல தான் இது ஆய்வு செய்யுது. உதாரணத்துக்கு ரூல்ஸ் அப்ளிகேஷன் கன்க்ளூஷன். இப்ப எனக்கு நான் கிடைச்ச தகவலின்படி என்னுடைய மேலதிகாரிக்காக நான் இதை அந்த விஷயத்துல ஆய்வு செய்து இந்த காவல்துறையின் வலு பயன்பாடு அந்த இடத்துல துப்பாக்கி பாவிக்கிறதுக்கான ஒரு ஏது நிலை எழுந்ததான்றது ஒரு கேள்வி. அப்ப அந்த ஏது நிலை என்ன காரணத்துக்காக போலீசார் அந்த துப்பாக்கியை போலீசாருக்குமான தற்காப்பு பாதுகாப்பு இருக்குது, அதே நேரத்துல பாதிக்கப்பட்டவருக்கும் இருக்குது. ஆனா பாதிக்கப்பட்ட வேற எந்த அளவு வலுவை பயன்படுத்துறாரு அதே அளவு வலுதான் போலீசார் பயன்படுத்துறாங்க. ஆனா ஆய்வின் அடிப்படையில் கிடைச்ச தகவலின் ஆய்வின் அடிப்படையில போலீசார் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்தப்பட்டது. அதுல ஒரு ஆண்டு வாழ்வு உரிமை பறிக்கிறது, ஒரு குடும்பமே மனிதனுடைய வாழ்வு உரிமை பறிக்கப்பட்டு. அப்ப இதுக்கு எங்களுக்கு எப்படி என்ன நீதி கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது பெரும்பாலும் இப்ப பிரெஞ்சு காவல்துறையை பொறுத்தவரையில இது முறைகேடான ஒரு விசாரணை நடக்கும் ஒரு நம்பிக்கை அது சரியா நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா இழந்ததுதான். ஆனா இதுக்கான ஒரு இழப்பீடு பெரும்பாலும் கிடைக்கும் எதிர்பார்க்கணும். அதுக்கு ஒரு வலுச்சேர்ப்பு மூலமாகத்தான் இந்த வெள்ளை நீதி போராட்டம். இந்த போராட்டம் அதாவது காவல்துறையோட உயர்வுயிடம் மிக விரைவாக ஒரு விசாரணை மேற்கொள்ளும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா அதை விரைவுபடுத்துவதற்கான ஒரு இனிவருங்காலங்கள்லயும் ஒரு மனிதனுடைய வாழ்வுரிமை பறிக்காத அளவுக்கு சட்ட பயன்பாடு இருக்கவும் காவல்துறையினுடைய துப்பாக்கிச் சூட்டில் சாவடைந்த குட்டி என்று அழைக்கப்படுகின்ற வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் அவர்களுடைய நினைவை சுமந்து அவருடைய சாவுக்கான உண்மையானதும்
நீதியானதும் வெளிப்படையமானதுமான விசாரணையை வலியுறுத்தியும் எங்கள் சமூகத்தின் அங்கமாகிய ஒருவரின் இறப்பில் நாம் அனைவரும் பங்கு கொண்டு அதற்காக நீதி வேண்டுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அமைதியும் அதே நேரம் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமானதுமான இந்த நிகழ்வில் சிறப்பாக இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற நோக்கமான வைத்திலிங்கம் புவனேஸ்வரன் அவர்களுடைய நினைவையும் இந்த பிரான்ஸ் தேசத்திலே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்ற லியானா அவர்களுடைய படுகொலையையும் இந்த வேளையில் நினைவு கூர்ந்து லியானாவையும் நெஞ்சில் நிறுத்தி அகவணக்கம் செலுத்துவோமா. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நாங்கள் எங்கள் இனத்துக்காண்டி தான் இது செய்கிறோம், வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு தேவை எங்கள் தமிழ் இனம்தான். நாங்கள் எங்களுக்கு இனத்துக்காண்டி தான் நாங்கள் எல்லா போராட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று வரைக்கும் இதுவும் ஒரு போராட்டமாக தான் இருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்வு நாங்கள் இனிமேல் நடக்காதபடி செய்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு. இதில் நீங்கள் வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்து இவ்வளோ நேரங்களை ஒதுக்கி இதுவரைக்கு அவற்றை நினைவை நினைவு கூர்ந்ததுக்கு மிக்க நன்றியோடு இதை முடித்துக் கொள்கிறேன். Important, il s'agit de la mort d'un homme pour la première fois de notre communauté, une mort qui semble être injustifiée, disproportionnée. L'usage de cette arme était-il vraiment nécessaire? Donc ce que l'on demande aujourd'hui, c'est la vérité et la justice. Ce n'est pas l'accusation, ni envers la police, ni envers la justice. Donc cette marche est pacifique et elle vise à demander une enquête impartiale, transparente et la quête de justice. Merci. Avec élu, on dit ce qu'il fallait. Je m'aligne totalement dans les propos qui sont et on a véritablement un sujet autour de la santé mentale et l'état psychique de ces personnes qui sont derrière violenter, ou en tout cas l'utilisation de ces armes létales par rapport aux forces de l'ordre. Je m'aligne totalement avec l'ensemble de mes collègues sur également cette marche solennelle. C'est très important pour notre communauté d'armes qui a vécu cet exil, etc. Et en tout cas, on est totalement et pleinement solidaires avec tous. Merci beaucoup. Votre présence aujourd'hui, votre mobilisation témoigne de votre solidarité et de votre attachement aux valeurs de respect, de dignité et de justice. Je tiens également à saluer la présence de Abdelsadi, maire de Bobigny, qui est parmi nous aujourd'hui, pour témoigner aux côtés. En tant que conseillère municipale de la ville de Bobigny, je tiens à adresser tout notre soutien à la famille de Weitilingam Buwonéswaran. Nos pensées les accompagnent dans cette épreuve particulièrement douloureuse. Nous sommes réunis aujourd'hui pour soutenir une famille endeuillée, mais aussi pour affirmer collectivement qu'aucune famille ne devrait avoir à traverser une telle épreuve. Nous sommes là pour rappeler que ce genre de drame ne doit plus se reproduire et que chacun doit pouvoir vivre en sécurité dans le respect de sa dignité et de ses droits. La ville de Bobigny, une ville-monde où règne la diversité culturelle, est présente aujourd'hui avec le respect, compassion et responsabilité. Nous partageons le besoin de vérité, de transparence et d'apaisement. இன்னொரு மெசேஜை ஃப்ரெஞ்சில் படிக்க போகிறேன். அவர் எங்களுக்கு எப்போவுமே இதுக்கு இந்த விவாதத்துக்கு மன்னிப்பு கூறிக்கொண்டு தன்னுடைய ஆதரவை எப்போவுமே தங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். Bonjour à toutes et à tous. Madame, Monsieur, je ne peux pas être parmi vous cet après-midi pour participer à la marche blanche en hommage de Monsieur Buwonéswaran Weitilingam et je vous prie de m'en excuser. Je veux bien sûr d'abord rendre hommage à sa mémoire, à son histoire et apporter mon soutien à sa famille et à ses proches. Je veux dire également mon soutien dans le combat que vous menez pour la vérité et la justice de la mort de Buwonéswaran Weitilingam. Je resterai disponible à vos côtés avec mes fraternelles salutations. Stéphane Troussel, président du département de la Seine-Saint-Denis. Bonjour à toutes et à tous. Je ne vais pas être plus long. Bien évidemment, je m'inscris dans les propos qui ont été tenus avec toute notre compassion, notre empathie, notre solidarité envers la famille
de ce monsieur que vous appelez Kouti, que vous avez l'habitude en tout cas d'appeler Kouti. Vous le savez, depuis un certain nombre de temps, en tout cas depuis le début de mon mandat, je me bats avec beaucoup de force contre les violences policières que je considère comme illégitimes. Ces dernières semaines, la ville de Bobigny a connu plusieurs épisodes, et particulièrement durant le mois de mai, avec 2 personnes qui ont été éborgnées, avec une personne qui a été tuée. Et en l'occurrence, c'est ce qui nous rassemble ici. Donc, je ne connais pas les circonstances qui ont conduit à ce décès. Une chose est sûre, c'est que je pense, encore une fois, comme d'autres décès, qu'il aurait pu être évité. Et pour ça, j'ai envie de dire à la famille qu'elle a bien évidemment tout notre soutien. Je m'exprime devant vous, pas qu'en tant que député, pas qu'en tant que maire, mais également en tant qu'homme, père de famille, parce que j'ai vu ici qu'il y avait en l'occurrence sa fille, son fils, son épouse, son frère qui nous vient d'un autre pays, je crois de Finlande. Mais tout simplement pour vous dire qu'on sera bien évidemment à votre côté pour vous accompagner dans cette épreuve, et que je remercie également les organisateurs de cette marche pacifique pour toute la solennité qu'ils mettent dedans, et surtout pour vous dire simplement que en tant que parlementaire, bien évidemment qu'on sera à vos côtés pour que justice, vérité et surtout dignité soient rendues à l'honneur de votre famille, de cette famille et surtout de l'ensemble de la communauté tamoule réunie ici, parce que encore une fois, s'il ne s'agissait que de cette violence-là qui s'est abattue ce jour-là, on pourrait dire que c'est un cas isolé. La réalité, c'est que ce n'est pas le cas. Trop souvent aujourd'hui, trop souvent dans notre pays et particulièrement dans nos villes populaires, les personnes dites racisées, qu'elles soient noires, arabes, en tout cas perçues comme telles, indo-pakistanaises, tamoules, sri-lankaises et autres, en tout cas qui nous viennent notamment du Tamil Eelam, sont aussi violentées par manifestement aussi cette police qui, à mon sens, sur un certain nombre d'actions, de gestes, agit de manière non républicaine, et c'est ce qu'il faut dénoncer. Je ne sais pas encore une fois ce qui s'est passé ce jour-là. Je ne vais pas m'avancer plus que ça ne l'est. Je pense que la marche que vous avez organisée, le rassemblement que vous avez organisé, a pour objectif justement qu'on trouve des réponses. Mais une chose est sûre, c'est que ces violences policières doivent cesser. Et je pense que Kouti, en tout cas, pouvait en tout cas le...